பொதுவாகவே பிரார்த்தனை என்றால் அதுவே புனிதமானது. அதிலும் சாய்பாபாவிடம் செய்யும் பிரார்த்தனை சிறப்பானது. அதிலும் நமது வழித்துணை பாபாவிடம் செய்யும் பிரார்த்தனை வெற்றிகரமானது. அதுவும் நமது சாய் சித்த குருஜி சாய்ராம்ஜி அப்பாவிடம் சொல்லி செய்து கொள்ளும் பிரார்த்தனைகளை சாய்பாபாவே கேட்பதாக என்னை போன்ற இளம் வயது இளைஞர்கள், இளம் பெண்கள் கூட நம்புகிறார்கள். அதனால்தான் அனைத்து நாடுகளில் இருந்தும் ஐடி நிறுவன ஊழியர்கள் கூட தனது மனச்சுமையை குருஜி சாய்ராம்ஜி அவர்களிடம் பிரார்த்தனையாக சொல்லி தங்களது மனபாரத்தை இறக்கி வைத்து மனதளவில் இளைப்பாறுகிறார்கள், வெற்றிகரமாக வாழ்கிறார்கள். பிரார்த்தனைக்கும் பரிகாரத்திற்கும் பணம் கட்டுங்கள், பிறகுதான் ஆரம்பிப்போம் என்று சொல்லும் ஒரு சிலரின் மத்தியில் பணமே வேண்டாம், சாய்பாபாவிடம் நம்பிக்கை வையுங்கள், நடக்கும் என்று சொல்லி பிரார்த்தனைக்கு பணம் பெறாமலே உலகில் உள்ள சாய் சொந்தங்களுக்கு மனதார கூட்டு பிரார்த்தனை செய்து பல நாடுகளில் உள்ள சாய் சொந்தங்களுக்கு வழிகாட்டி வரும் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தின் நிறுவனர் நம்மோடு வாழுகின்ற குருஜி சாய் சித்த சாய்ராம்ஜி அவர்கள் செய்கின்ற கூட்டு பிரார்த்தனை குறைவின்றி வெற்றி பெறுகிறது. இதோ அதற்கான ஒரு அழகான பதிவு. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அம்மா ஆமா, என் பையன் என்னங்க இப்படி பயமா இருக்கு ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. எதுக்கு பயம்? என்ன பயமோ ஏது பயம்? எனக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவன்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க. எனக்கு நீ கொடுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் நாளைக்கு கொடுங்க. குடுக்குறீங்களா? சொல்லுங்க சாய்ப்பா. அந்த மச்ச தேங்காய்க்கு என்ன சாய்ப்பா பண்ணணும்? நாங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம், நீங்க பண்ணுங்க. அது உங்க இஷ்டமா, உங்க இஷ்டம். நான் வந்து நம்பர் சொல்றேன், அந்த நம்பர்ல சொன்னா அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அது எவ்வளவு அனுப்பணும்? உங்க இஷ்டம், எவ்வளவுனா அனுப்பலாம். 1 லட்சம் 2 லட்சம் அனுப்பலாம், 50,000 அனுப்பலாம். 1 லட்சம் 2 லட்சம் தான் நான் இல்ல உங்க இஷ்டமா. நீங்க அதெல்லாம் அனுப்பலாம் கூட நாங்க செய்வோம். அதெல்லாம் தப்பு. இல்ல கொரோனா இல்லைனாலும் நான் தைரியமா சொல்லிப்பேன். அந்த கொரோனா வந்து எல்லாரையும் போட்டு கொண்டுட்டு செத்து பொழைஞ்சிட்டு இருக்கோம் நாங்க. எங்க ஏரியால அப்படி ஒரு இது எல்லாம் நிறைய இருக்கு. சரி, நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் சேர்த்து, கவலைப்படாதீங்க. இல்லங்க, நான் வந்து எனக்கு வந்து அவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவன்கிட்ட என்னதான்னு பேசுறீங்களா? நீங்க வரீங்களா? நீங்க நான் எங்கப்பா வருது இப்போ? நீங்க அப்பாயின்மெண்ட்ல ஒண்ணு தம்பியை பேச சொல்லுங்க. தம்பியை போனா பேச சொல்லுங்க. நாளைக்கு 12 மணிக்கு பேச சொல்லுங்க. 4 மணி 12 மணிக்கு பேசுங்க. எனக்கு மட்ட தங்காய்க்கு நான் பணம் வந்து அனுப்பித்தரேன். உங்களுக்கு அக்கௌண்ட் சொல்லுங்க, நான் அனுப்புறேன். எனக்கு அவனுக்காக பண்ணுங்க. அவனுக்கு என்ன பண்ணினா 2 விமோசனம் ஆவான்னு பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துறான். ஒரு நாளைக்கு ஒரு யுகமா நடக்குது எனக்கு. சரிம்மா, நான் வேண்டிக்கிறேன். இந்த பயத்தை எடுக்க முடியுமா என்ன பாருங்க. எனக்கு நல்லா எடுக்கலாம். அப்பா எடுத்துருவாரு, கவலைப்படாது. என்கிட்ட பேச சொல்லுங்க. 12 மணிக்கு நாளைக்கு 12 மணிக்கு பேசுறேன்ப்பா. உங்களாலதான் அப்பா அந்த தைரியமா ஓட்டிட்டு இருக்கேன் வண்டி. ஏதாவது நல்லா ஆயிடுவாரு. அப்பா இருக்கிறாரு. தாயப்பாட்ட நம்ம நீங்க வேண்டாக்கா கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாரு. நான் இருக்கிறேன் உங்களுக்கு ட்ரை பண்றதுக்கு. ஏன் கவலைப்படுறீங்க? தம்பியை பேச சொல்லுங்க. 12 மணிக்கு பேச சொல்லுங்க. அவர் பயமெல்லாம் போயிடும். நல்லா இது பண்ண சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிப்பா நான் பேசுறேன். நானே பணம் நீங்க எப்படி அனுப்பணும்னு சொல்லுங்க. நான் என்னால இல்ல பணத்துக்காக பண்றது இல்ல. நீங்க முடிஞ்சதை அனுப்புங்க, முடியலன்னா அனுப்ப வேண்டாம். எனக்கு சாய்பாபா செய்யணும்னு நிறைய செய்யணும்னு மனசு நிறைய இருக்கு. அது செய்யும் போது வரும். அவர் கொடுத்த பிறகு நீங்க கொடுங்க. அவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க கொடுங்க. அது வரைக்கும் நீங்க வந்து செய்ய வேண்டாம். ஒண்ணும் பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. அதனால ஆமா, நீங்க இஷ்டப்பட்டு செய்யறத நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா கஷ்டப்பட்டு செய்யவே செய்யாதீங்க. இல்ல கஷ்டப்பட்டு செய்ய மாட்டேன். நானே இல்லைன்னா இல்லைன்னு நானே. ஆமா, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. வந்து தம்பியை நாளைக்கு பேச சொல்லுங்க. 12 மணிக்கு பேச சொல்லுங்க. அப்புறம் நான் வந்து அவனுக்கு நேரடியா பேசி அவனுக்கு என்னதான் இருக்குன்னு கேளுங்க மனசுல. இல்ல, அவர் பேசும்போதே அந்த வைப்ரேஷன்லயே அப்பா தெரிஞ்சிருவாரு, சொல்லிடுவாரு. அதுக்கான பதிலையும் சொல்லுவாரு. அவர் வந்து சரியும் பண்ணிடுவாரு. அவர் ஹீலிங் கொடுப்பாரு. இங்க இருந்தே நான் இங்க பிரார்த்தனை கோபுரத்துல இருந்தே அவருக்கு பேசுறேன் இல்லையா? உங்களோட டெய்லி பார்த்தேன். ஆமா, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா உடனே ஆன் பண்ணி உங்களோட கேட்டுட்டே இருப்பேன் உட்காந்துக்கிட்டு. ஆமா, அதனால இங்க இருந்து அது என்ன தெரியுமா, அதுவும் இந்த மொபைல் எடுக்காத. மொபைல பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் என்ன பண்ணுது. மொபைல் எடுக்காத. மொபைல ஒழிச்சு பாத்ரூம்குள்ள தான் போய் பார்க்க வேண்டியது எனக்கு. எதுக்கு பயந்து இல்ல, என்ன மொபைல பார்க்க விட மாட்டேங்கிறான். அந்த மொபைல பார்த்தா அவனுக்கு பயமா இருக்கான். எந்த நான் பேசுறது பார்த்தாவா? இல்ல, என்னோட மொபைல்ல நான் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அவனுக்கு பயமா இருக்கான். நான் மொபைல் எடுத்தா அவனுக்கு பயமா இருக்கான். எதுக்காக? அதான் என்ன பயம்னு தெரிஞ்சது உடம்புல. சரி, அது நம்ம நாளைக்கு பாத்துருவோம் என்னன்ட்டு. சாயப்பா சொல்லிடுவாரு. சரி பண்ணி கொடுப்பாரு, ஹீலிங் பண்ணி கொடுப்பாரு.
அவர் ஹீல் ஆயிடுவாரு, கவலைப்படாதீங்க. சரிப்பா சரிப்பா, நீங்க இருக்கிற தைரியம் தான் சாயப்பா நான் ஓடிட்டு வண்டி. அப்பா இருக்கிற தைரியத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் தைரியமா தான் சொல்றதுக்கு ஒருத்தர் நீங்க இருக்கீங்களா, அதே தெரியாது. ஆமா கண்டிப்பா. நீங்க எதையுமே எதிர்பார்க்காம எல்லாரும் இப்போ காசோட தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த காசு இல்ல நான் பண்ணி தரேன் சொல்ற வார்த்தையே எனக்கு சரியான மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம்மா, இங்க பாருங்க, ஒரு 100 பேர் பண்றாங்கம்மா, 100 பேரும் பணம் தருவாங்கன்னு இல்ல, அதுல 2 பேர் பணம் தருவாங்க. அதை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் மேக்கப் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரும் பணம் தரணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்கள்ட்ட இருக்கணும் இல்லம்மா. இல்ல நிறைய பேர் அப்படிதான் எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்க 2000 கொடுங்க 3000 கொடுங்க, நீங்க வந்து நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவே எனக்கு சரியான மாதிரி தோணி. ஆமாம்மா, அதாவது எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்காதுமா. ஒரு ஆன்மீக ஒரு நிறுவனம் நடத்தினாங்க, பணம் தேவைதான் படுது. ஆனா கமர்ஷியலா நடத்த முடியல. இதுவே சேவை மையம், இங்க வந்து திருப்பி மறுபடியும் வியாபாரத்தை புகுத்த முடியாது இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க நீங்க அப்பா நீங்க சொல்றீங்கப்பா, அது எல்லாரும் அந்த மனசு வரணும் இல்லையாப்பா? அது உண்மைதான், அது எல்லாருக்கும் வராது, வரமாட்டேங்குது எல்லாருக்கும். நம்ம எல்லாம் சாயப்பாவோட பிள்ளைங்கம்மா, நம்மளா சாயப்பட பிள்ளைங்க, கமர்ஷியலா எதுவும் பண்ண கூடாது. அப்படியே சரணாகதியா தான் இருக்கேன் அவர்கிட்ட. விளக்கேற்றி வச்சு நீ அவர்கிட்ட சொல்லுங்க, இப்படியே கிட்டக்க போய் நிறுத்தி விளக்கேற்றி வச்சு சொல்லுவேன் நானு. சிலப்போ நான் விளக்கேற்ற மாட்டேன், நான் சொல்றேன் நீ காதுல வாங்கப்பா, அப்பா சொல்றேன் சிலப்போ அப்படியே கோவத்தோட சொல்லுவேன் நானு. அப்புறம் சாரிப்பா நான் கோவப்படுங்க, அவர்கிட்ட கோவப்படுங்க, நம்ம அப்பா தானே, கோவப்படலாம், தப்பே கிடையாது. அவரு நீங்க என்னதான் கோவப்பட்டாலும் அவர் சாந்தமா தான் பதில் சொல்லுவாரு, சாந்தமா தான் செய்வாரு, நல்லதான் செய்வாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு கை கண்டது என்னன்னா, என் பையன் அப்படி படுத்து நேற்று சொல்றான், கல்ல தூக்கி போட்டு உன்னை கொல்ல போறேன் நான் ராத்திரி. நான் இந்த வார்த்தையை அவன் சொல்றானே, நீ பாத்துட்டு கேப்பா அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல அம்மா சாரிமா அப்படின்னு, கொஞ்ச நேரத்துல உடனே சாரிமா. நான் எப்ப என்ன கஷ்டம் வந்தாலும் சாயப்பா நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு, இவ்வளவு சித்திரவதை பண்றானே அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் 10 நிமிஷத்துல ரிலீஃப் கிடைக்கும். அதனால நான் அவரு கண்கண்டமா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் எனக்கு செய்யறாரோ செய்யலையோ அதெல்லாம் நான் கவலைப்படல. நான் அவரை சரணாகதியா அவர் நினைச்சிட்டேன், அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க எதுக்கு செய்யறீங்களோ செய்யலையோ நான் கவலைப்படல. நான் வந்து அப்பா சொல்றது, அப்பா இட்ட கட்டளையே நான் கண்டிப்பா செஞ்சுட்டு தான் இருப்பேன், எல்லாருக்கும் செய்வேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, பணம் இல்லைன்ற வருத்தம் எல்லாம் வேண்டாம். நீங்க வந்து நீங்க நாளைக்கு பேச சொல்லுங்க, தம்பியை பேச சொல்லுங்க, அதை ஹீல் பண்ணி தரேன் நானு. அப்பா வந்து சரி பண்ணி தருவாருன்னு நம்பிக்கையில பேச சொல்லுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. சரி பண்ணி தரேன். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.